இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்குது. எப்படி மெட்ராஸ் படத்தில் ஒரு செவுரு இருக்குமோ, அந்த செவுரு வந்து நிறைய மக்களுக்கு வந்து யமனா இருக்குதோ, அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது இந்த காதல், கல்யாணம் அப்படின்ட்டு இந்த விஷயத்துக்கு எல்லாம் யமனா தான் இருக்குது. வெளியில் நல்லா அழகாக லவ் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க, உள்ளே வந்துட்டு பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்லை உள்ளே வந்து நல்லா வந்து லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோடியாக போகிற மாதிரி போயிட்டு வெளியில் போகும்போது பிரிஞ்சு வேறு ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வருவாங்க. இது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கப்புள்ஸ் வந்து வராங்க. பிரஜின், சாண்ட்ரா அப்படின்ற ஒரு கப்புள்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்குது. இது வந்து நிறைய பேரை வந்து வாங்கியிருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு செவுரு. இந்த செவுத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் வராங்க. டைவர்ஸ் ஆகி வெளியில் போகாமல் இருந்தால் சந்தோஷம்டா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த விஷயத்துக்கான அடித்தளம் இன்றைக்கே வந்து போட்டாச்சு. இவங்க போகிற போக்க பார்த்தா 2 பேரும் வந்து டைவர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு தான் வந்து வீட்டுக்கு போவாங்க போகலாம். அந்த மாதிரியான சம்பவம் இன்றைக்கே வந்து நடந்து போச்சு. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, காலையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு சண்டை. நம்ம கமருத்தீனும் அதேமாதிரி நம்ம பிரவீன் ராஜும் அதேமாதிரி வந்து பிரஜன், இவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அடிதடின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. அது வந்து ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்புற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ப்ராங்க். 3 பேர் வந்து பிளான் போட்டு தான் இந்த ப்ராங்க் அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் இவங்க 3 பேரும் ப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்னு இந்த ஒரு விஷயம் தெரியாத நம்ம பிரஜனுடைய மனைவி சாண்ட்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலி கதறி வந்து அழுதாக. இந்த மாதிரி தயவு செஞ்சு வாடா, நம்மளுக்கு வந்து குழந்தை இருக்கடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல தன்னுடைய கணவனை நினைத்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷனலாகி அழுதாங்க. நம்மளுக்கு அந்த ப்ரோமோவை பார்க்கும்போதும் அந்த முழு நேர காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மன வருத்தமாக இருந்தது. பாவண்டா இந்த பொண்ணு, என்னடா இந்த பொண்ணு இப்படி அளவச்சிட்டியாடா பிரஜின் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ப்ராங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்த பிறகு அங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்போ நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து பிரஜின் கூட வந்து சொல்கிறாங்க, டேய் இங்கே பாரு, இது வந்து வெறும் 3 மாதம் தான். 3 மாதத்துக்கு அப்புறம் நீ வெளியில் வந்துடுவ. 3 மாதத்துக்கு அப்புறம் நீ எங்கூட தான் வந்து குப்பை கூட்டணும். ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க, தேவையில்லாத விஷயத்தில் இந்த மாதிரி வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து ஃபன்னியாக வந்து நம்ம பிரஜினை வந்து மிரட்டாங்க. பிரஜினும் அவரும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்கிறத பார்த்துக்கலாம், ஆனால் பார்க்குறது தான், இல்லை வேறு எங்கேயாவது போகிறது தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல. இப்படி இருக்கும்போது சைடில் அந்தாட்ட ரம்யா இருக்கும்போது, ரம்யா ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாரு. ரம்யா ஓகே தானேன்னு சொன்னோடனே ரம்யாவுக்கு ஒரே சாக்கி, என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் நம்மளே வந்து கூப்பிட்றானே, ஓஹோ இவன் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரியல. ஏங்க அதை முழுசாக சொல்லுங்கள், ஓகேவான்னு கேட்குறீங்க, இது வேறு மாதிரி தப்பாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம், நீ வாடி மாப்பிள்ள, வெளியில் வந்தேன்னா நடக்கிறது பாரு, உனக்கு வந்து கல் கட்டி உனக்கு கிணத்துல இறக்குறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டாங்க. இந்த பக்கம் எஃப்ஜேவும் சபரியும் வந்து நம்ம பிரஜினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து தனியாளாக நின்று அவங்க கலாய்க்கெல்லாம் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பிரஜின் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து டென்ஷன் ஆகி, மாப்பிள்ள நீ வெளியில் வந்து பாரு, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கல, நான் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அவர் ஒரு பக்கம், அப்படிலாம் நீ எப்படி போயிடுவேன், உங்களோட தான் குப்பை கூட்டி ஆகணும், வேறு வழி இல்லை, வாழ்க்கைன்றது என்ன ஒன்று தான், இதுக்கு மேலே நான் எங்கே போகிறது, உன்னையே தேடி தான் நான் வர போகிறேன், தயவு செஞ்சு அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் அந்த பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே சிரிப்பாக அந்த வயிறுலாம் வந்து வலிச்சு சிரித்து அந்தளவுக்கு இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு ப்ராங்க் வந்து பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். வெளியில் வந்து கூட இருக்காங்கன்றப்போ ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து லைட்டாக வச்சு வந்து கிள்ளி சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் பிரஜின் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, 3 பேர் கூடி பேசுறதை வச்சு ஸோ இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் பட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா, அவள் புரிஞ்சுக்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சாரு. ஆனால் இவர் நினச்ச மாதிரி அவன் நினைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய சம்பவமாக போய் டைவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து போயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜேவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், வேறு பொண்ணுலாம் வந்து கிடைக்குமாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு பொண்ணு பார்த்தா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட இருந்து பிரித்து வைக்கக்கூடிய வேலைகளை வந்து சிறப்பாக நம்முடைய குழுக்கள் அன்பு கேங் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான், பார்க்குறதுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ என்டர்டெய்னிங்காக இருக்கட்டும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். என்டர்டெய்னிங் வந்து கடைசியில் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செவுரு. பிக் பாஸுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க, மிகப்பெரிய ஒரு பலி வாங்கக்கூடிய செவுரு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து 10 வீடியோ வந்து போடுவேன்.